ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார். இது டிஃபன் சாம்பார்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம துவரம்பருப்பு மட்டும் இல்லாமல் பைத்தம்பருப்பும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பைத்தம்பருப்புலேயே கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு 1/4 பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அலசி எடுத்துட்டேன். திருப்பி ஊற வைக்க தான் தண்ணி ஊற்றுறேன். இது நான் பருப்பு ஊற வேக வச்சதுக்கப்புறம் சாம்பாருக்கு சேர்க்க போகிற காய்கள். நான் ஒரு 4 விதமான காய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், மற்ற காயெல்லாம் நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், சௌச்சௌ இதான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இது இல்லை என்கிட்ட, அதனால் நான் பெரிய வெங்காயமே பாதி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் செய்கிற சாம்பார் அளவு வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அடுத்து பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்தாச்சு. டேரெக்டாக குக்கரில் போட்டுடலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எப்பொழுதுமே பருப்பு வைக்கும்போது கொஞ்சம் அது மூழ்கிறதோட கொஞ்சம் கூட வச்சுக்கணும். இந்த சாம்பாரில் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம சில பொடிகள் வறுத்து போட போகிறோம். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த கடை சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அதில் ஒரு 6 விஷயங்கள் வறுத்து போட போகிறேன். என்னென்னா வெந்தயம், அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கணும், இல்லைனா கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம், மிளகு, ஜீரகம், மல்லி, மிளகாய், கடலைப்பருப்பு ட்ரையாக வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுக்க தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு வெந்தயம் ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது, கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயமும் கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது, கசக்கும். அதோடய சேர்த்து எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தனித்தனியாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும், ஃப்ளேவர் வரும், நல்ல வாசனை வரும். அந்த அளவு இருந்தால் போதும். வீட்டில் சாம்பார் பொடி, மிளகாத்தூள் அரைக்க நம்ம தனியாக கொடுக்கும்போது அதில் ஆட் பண்ணுற மாதிரி தான். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம், அவ்வளோதான். மிளகு, இந்த பொடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஸ்டாக்கில். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தோம்னா ஒரு 6-7 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். வெளியில் வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும், 1 மாதம் வரைக்கும் இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறதுனால வீணாக போகாது. வறுக்கும் போதே நல்ல வாசனை, வெந்தயம், மல்லி, ஜீரகம் அதெல்லாம் வறுக்கிறதுனால சேர்ந்து வறுக்கும்போது நல்ல வாசனையே, நல்லா நமக்கு சாம்பார் வாசனை, அந்த கடை சாம்பார் வாசனை வரும், நல்லாயிருக்கும். இது கடலைப்பருப்பு. யூஸ்வலாக அந்த சாம்பார் திக்னஸ்க்காக மாவெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. பச்சரிசி மாவு, இட்லி மாவு அது மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போடுறதுனால, அரைச்சி போடுறதுனால திக்னஸ் தானாக வந்துடும். ஆல்ரெடி பருப்பும் இருக்குது, நம்ம சாம்பாருக்கு வேக வச்சு போடுறதுனால திக்னஸ் தானாக வந்துடும். எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண எதுவும் தேவை இருக்காது. அடுத்து மல்லி, முழுசாக மல்லி போட்டு வறுத்துக்கணும். மல்லியுமே அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவைப்படாது. இப்போ நான் வறுக்கிறது வந்து இந்த சாம்பாருக்குள்ள அளவை தாண்டி கூட தான் வறுத்து வைக்கிறேன். நாம் இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் அரைக்கணும். கொர கொரன்னு அரைக்கணும், ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது. கொர கொரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி பொடியாக எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 4-5 ஸ்பூன் தான் நான் போட போகிறேன் சாம்பாருக்கு. வரமிளகா காம்போடையே சேர்த்து வறுத்துக்கலாம். அரைக்கும் போதும் காம்போடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகா இதிலையே போடுறதுனால சாம்பாரில் நான் பச்சை மிளகாவும் போட போகிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம்
மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல பருப்பு வேக வைக்கணும். அப்புறம் அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரை கொதிக்க வச்சு அந்த பொடியை சேர்க்கணும். இது எப்படியுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இந்த செய்கிறதுக்கு. இந்த பொடியை ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்னா காலையில் வேலைக்கு போகிறவங்க இல்லை பிஸியாக இருக்கும்போது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொரன்னு எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது. நல்ல வாசனையாக இருக்கும் அது. நம்ம தேவைப்படுறத சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு மீதியை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம அடுத்து எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வெந்துருச்சு. அதில் நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் அப்படியே டேரெக்டாக. கருவேப்பிலை, சௌசௌ, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட். உங்கள்கிட்ட வேறு என்னென்ன காய் நீங்கள் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான். பெருங்காயப்பொடி போடுறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லா சாம்பாருக்கும் சேர்க்குற மாதிரி தான் நம்ம சாம்பார் செய்யும்போது மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் அது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்க்கறதுனால இந்த பொடியிலையும் வர மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் அளவாக இதில் கொஞ்சம் மிளகா பொடி அளவாக போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நமக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். புளி ஊற வச்சு ஊற்றலாம். நான் இதில் புளி சேர்க்கலை. புளி ஆட் பண்ணாமே அந்த சாம்பார் டேஸ்ட்டு வந்துடும். கடை சாம்பார் டேஸ்ட்டு வந்துடும். இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. உப்புமா, கோதுமை ரவா உப்புமா அதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நான் அந்த அரைச்ச பொடியில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் எடுத்து. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதியணும். அவ்வளோதான். நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் புளி கரைச்சி உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் புளி ஆட் பண்ணலை. எப்பொழுதும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டிஷ்ஷஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.